கர்த்தருக்கு மகிமையுண்டதாக. இன்றைய வசனம் மார்க் 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். பின்பு அவர் அவர்கள் நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். கர்த்தருக்கு மகிமையுண்டதாக. இந்த வசனம் இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்து அவர் பரலோகத்துக்கு எடுத்து கொள்வதற்கு முன்னாடி பேசின வார்த்தை. சொல்லும்போது எல்லாரும் சர்வ உலகம் முழுவதும் போங்க, சர்வ சிருஷ்டிக்கும் எல்லா சிருஷ்டிக்கும் எல்லா மனிதர்களுக்கும் சுவிசேஷத்தை அறிவிங்க. சுவிசேஷம் இயேசு கிறிஸ்துவை குறித்து உண்டான மெய்தேவனுக்கு தேவனையும் அவர் குமாரன கிறிஸ்துவ அறிவு நிச்சயவன் அதை குறித்த சுவிசேஷத்தை உலகம் முழுவதும் அறிவிங்கன்னு சொன்னார். அப்படி செஞ்சாங்க. ஏன்னா உலகம் முழுவதும் அறிவிக்கும் போது பூமிக்கு முடிவு வரும்னு இருக்காரு. இந்த காலகட்டத்தில் வாழ்கிற நமக்கும் கர்த்தர் சொல்ல வச்சுக்கோ, பிரதானமான விஷயம் என்னன்னா, நமக்கு உலகத்துல அநேக காரியங்கள் தேவைப்பட்டிருப்போம். நம்ம அநேக காரியங்கள் ஜெபித்து கொண்டிருப்போம். கண்டிப்பாக கர்த்தர் எல்லா ஜெபத்துக்கும் கர்த்தர் அளிப்பாராக. ஆனா கர்த்தர் நம்மள்ட்ட எதிர்பார்க்கறது, நம்ம கர்த்தர் அநேக காரியங்கள் எதிர்பார்க்கிறோம். உலக ரீதியாக நிறைய தேவைகளை நிறைய விஷயங்கள் கேட்டுட்டு இருக்கோம். கண்டிப்பா கர்த்தர் செய்வார். நம்மள்ட்ட கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு விஷயம், நம்ம சர்வ சிருஷ்டிக்கும் பூமியில் எங்கெல்லாம் நீங்க போறீங்களோ, நீங்க வேலைக்கா போகலாம், எங்க போனாலும் அங்க கர்த்தருடைய சுவிசேஷத்தை விதைக்கணும். ஏதோ நம்ம ஒரு ஆளுக்காவது, நம்ம எவ்வளவு 100 பேருக்கு 1000 பேருக்கோ எவ்வளவு இருக்கு, அட்லீஸ்ட் ஒரு ஆளுக்கு எவ்வளவு கர்த்தர் சுற்றி தராரோ ஒரு ஆளுக்காக கர்த்தருடைய வார்த்தையை நம்ம எங்கெல்லாம் போறோமோ விதைப்போம். ஏன்னா இது கர்த்தர் நம்மகிட்ட சொன்ன ஒரு விசேஷமா இருக்கு. கர்த்தரை அவரை சார்ந்து இருக்கிற, அவர் சார்ந்து இருக்கிற சிறு கூட்டத்துக்கு கர்த்தர் சொன்ன ஒரு வேலை இது. நம்ம கர்த்தர் நம்முடைய எதிர்பார்க்க காரியம், அதை செய்வோம். உலகம் முழுவதும் கர்த்தருக்காக நம்ம எங்கெல்லாம் போறோம் பண்ணி செய்வோம். கண்டிப்பாக அவருக்காக சில ஆத்துமாக்களை தேவ ராஜ்யத்தில் சேர்ப்பேன். அவர் இயேசு அதுக்காக வந்தார். பூமியில அழிந்து போகிற ஆத்துமாக்களை நரகத்துக்காக போயிட்டு மக்களை திருப்பதுக்காக வந்தார். அப்போ இன்னைக்கு அவர் நம்ம கர்த்தரை ஏற்றுக்கொண்டு நம்ம நித்திய ஜீவனுக்காக போறோம். அதே மாதிரி எத்தனையோ ஜனங்கள் இன்னும் அழிஞ்சு போயிட்டு இருப்பாங்க. அவங்களுக்காக சுவிசேஷம் எங்கெல்லாம் போறோமோ, நம்ம ஊழியர்னா ஃபுல் டைம் ஊழியமா இருப்பாங்க, சிலவங்க வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, பார்ட் டைம் பண்ணுவாங்க, டைம் கிடைக்குமோ நம்ம ஊழியம் பண்ணுவாங்க. நம்ம வாழ்க்கையே ஊழியம் பார்த்திக்கலாம். வேலைக்கு போனாலும் டூருக்கு போனாலும் அங்க சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம பண்ணி சில ஆத்துமாக்களை கர்த்தருடைய பக்கம் திருப்புவோம். கர்த்தர் சொன்ன பண்ணி செய்வோம். பூமியிலும் உங்க தேவைகள் எல்லாம் கர்த்தர் சந்திப்பார். ஒரு சாட்சி வாழ்க்கை தருவார். பல்லவத்துக்கு ஆயத்தப்படுத்துவார். அநேக ஜனங்களும் பல்லவத்து வரதுக்கும் பயன்படுத்துவார். அதை அர்ப்பணிப்போம். தேவனுக்கு விஷயம் ஆமென்.